என்னை பத்தி நானே சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டம். அண்ணா இப்படி ஒரு பாட்டு நீங்க பண்றீங்க ஞாபகம் இருக்கா அப்படி சொல்றதுக்கு உனக்கு வர மாட்டேங்குது. என்கிட்டே கேட்டு எல்லாத்தையும் வாங்குறேன். என்னை பத்தி உனக்கு என்னதான் தெரியும்? இல்ல தெரியாதனால தானே. இப்போ உங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட் பயம். என்னது பயம்? பயந்த மாதிரியா இருக்க? ஆமா. அதுக்கப்புறமா நடிகை நான் வந்திருக்கேன். மேடையில ஏத்தி மேடையில ஒரு பாடகனா மட்டுமல்லாம பேச வச்சுங்க. தமிழை கத்து. அதுதான் தப்பா போச்சு. ஏன்டா பேச சொல்ற மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தது தானே. அதனால நீங்க ஹேவ் டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து எந்த மாதிரி பாடல்கள்? ஒரு பாட்டில் இருக்குமா, ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு படம் ஒன்று, எங்கே ஒரு ராசாத்தின்னு ஒரு படம் ஒன்று எனக்கு மியூசிக் வந்தது. கலைமணி இருக்கிற ரைட்டர், அவருடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் வந்தது. ராதிகா எல்லாம் ஆக்ட் பண்ண படம். அந்த படத்தில் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன பண்ணாங்க, ஒரு 2 பேர் காதலர்கள் பிரிஞ்சிருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவது கேட்டாய், இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரியே ஒரு பாட்டு போட்டோம். பொன்மான தேடி நானும்